என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, உபாகமம் 23 அதிகாரம் 14 ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க. கர்த்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. மோசே என்ற தேவ மனிதர் 30 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தரத்திலே பாளையம் இறங்க வைக்கிறார். அவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி கூடாரம் அடித்து குடும்ப தங்கி இருக்கிறாங்க. அது ஒரு பிரயாணம். அப்ப அவர் சொல்றாரு, பாளையம் எங்கிலும் அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும் என்பதுல ரொம்ப கவனமான ஆலோசனை சொல்லப்படுகிறது. சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாளையத்தை எப்படி வைத்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளலாம் சொல்லப்பட்டு சுத்தமா இருக்கணும். ஏன்? கர்த்தர் பாளையத்தில உலாவி வருவார். அசூசியான காரியத்தை கண்ட கர்த்தர் விலகி போயிடுவாரு, அங்க இருக்க மாட்டார் என்பதாய். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நம்முடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனாலதான் அது சுத்தமா இருக்கணும். அதுல பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அசுத்தமான காரியத்தை செய்வது, வெத்தலை பாக்கு போடுறது, இந்த மாதிரி தவறான பழக்கங்கள், இதனால அசூசிப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண முடியாது, விலகி போயிடுவார். அதே மாதிரிதான் உங்க வீடு. நான் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிருந்தேன். நீங்க வரும்போது எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்களா. ஒரு நாள் அந்த வழியாய் போக வேண்டியிருந்தனால டக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்களே, வீட்டுக்கு ஜெபிக்க போலான்னு போய் கதவை தட்டினேன். கதவு திறந்தாங்க. என்னை பார்த்த உடனே அவ்வளவுதான், அப்படியே என்னை பார்த்துட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடல, நேர உள்ள ஓடினாங்க. நான் வெளியில நின்று கூப்பிடாம இப்படி உள்ள போறது. அவங்க என்னை பார்த்துட்டாங்க, கதவை திறந்தாங்க, உள்ள போயிட்டாங்க. என்னடா அது நிக்கிற, 5 நிமிஷம் ஆச்சு. நான் அப்புறம் அங்க வாங்க பிரதர் அப்படின்னு உள்ள கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 5 நிமிஷமா அந்த ரூமை கிளீன் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு துணி, அங்க ஒரு துணி, சோஃபாவில் ஒரு துணி அசூசியா கிடந்ததா. எங்க வீட்டுல என் கூட நீர் உலாவி வருகிற தேவன், நான் என்னையும் எங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.